பிப்ரவரி 8 சனிக்கிழமை. கை கொள்ளுங்கள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. D.L. மூடி என்ற பக்தன் வேதத்தை மிகவும் நேசித்து கை கொண்டவர். அவர் வாழ்க்கையெல்லாம் பாக்கியமாயிருந்தது. அவர் தன் வேத புத்தகத்தில் கீழ்கண்டவாறு எழுதியிருந்தார். இந்த வேத புத்தகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளாகும். இதில் மனிதனுடைய நிர்பாகியமான நிலைமையும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெறுகிற வழிமுறையும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாதவர்களுக்கு வரும் அழிவையும் தண்டனையையும் இது தெரிவிக்கிறது. அதே நேரம் விசுவாசிகளுக்கு கிடைக்கும் பாக்கியமான ஆசீர்வாதங்களையும் வெளிப்படுத்துகின்றது. இதில் உள்ள வசனங்கள் பரிசுத்தமும், சம்பவங்கள் உண்மையும், கட்டளைகள் முக்கியமானதாயும், வார்த்தைகள் அதிகாரப்பூர்வமாயும் இருக்கின்றன. ஒருவன் ஞானமடைய விரும்பினான், இதை வாசிக்க கடவன். பாதுகாக்கப்பட விரும்பினான், இதை விசுவாசிக்க கடவன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய விரும்பினான், இதை அப்பியாசிக்க கடவன். இந்த வேத புத்தகமே உங்கள் பாதைக்கு வெளிச்சமும், உங்கள் ஆத்துமாவுக்கு உணவும், உங்களை உற்சாகப்படுத்தும் மாமருந்தாகவும் விளங்கட்டும். இது வழிப்போக்கனுக்கு வரைபடமாகவும், பிரயாணிக்கு சார்ந்து கொள்ளக்கூடிய ஊன்றுகோலாகவும், கப்பலோட்டிக்கு திசை காட்டும் காந்த ஊசியாகவும், வீரனுக்கு வாளாகவும், கிறிஸ்தவனுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாகவும் இருக்கிறது. இதில் தேவனோடு உள்ள ஐக்கியம் சீர்படவும், பரலோகத்துக்கு வழி திறக்கவும் ஆலோசனைகள் கூறப்பட்டுள்ளன. கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் மூலைக்கல்லாகவும், தலைக்கல்லாகவும், முன்மாதிரியாகவும், மகிமையானவராகவும் காட்சியளிக்கிறார். ஆகவே வேதத்தை தாகத்தோடு வாசியுங்கள், ஜெபத்தோடு தியானியுங்கள், இந்த கருத்து சுரங்கங்களில் உள்ள வைரக் கற்களை எடுத்து பிரசங்கியுங்கள் என்று குறிப்பிட்டார். எத்தனை உண்மையான வார்த்தைகள்! ஆம், கர்த்தர் மனுக்குலத்துக்கு 3 பெரிய ஈவுகளை கொடுத்தார். முதல் ஈவு பரிசுத்த வேதாகமம், 2வது ஈவு இயேசு கிறிஸ்துவானவர், 3வது ஈவு பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று வேதம் கட்டளையிடுகிறது. கை கொண்டால் பாக்கியவானாகும் அனுபவத்தை பெறலாம். கை கொள்ளாமற் போனால் இந்த வேத வசனங்களே நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய வசனத்தை ஆசட்டை பண்ணுகிறவன் வருங்கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவான்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வருகைக்கு மிகவும் சமீபித்து நெருங்கி இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வசனத்தையும் கை கொண்டு அதன்படி நடக்க முன்வாருங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். யோவேல் 2:12-13.